இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே என்று கம்பீரமாய் கூறிய அந்த குரல் ஓய்ந்தது. ஒப்பனை இல்லாத கிராமத்து மனிதர்களே உண்மையான திரை நாயகர்கள் என்று கம்பீரமாய் கூறிய அந்த இமயம் சரிந்தது. தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் படங்கள் எடுக்கிறாங்க. அதில் நிறைய திரைப்படங்கள் வெற்றிகரமாகவும் இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு சில பேர் எடுக்கிற படம் தான் சினிமாவோட கலாச்சாரத்தையே முழுமையாக காட்டுறாங்க. கிராமங்களை கதாநாயகர்களாக மாற்றிய ஒரு மனிதர், மண்ணின் மனத்தை திரைக்கு கொண்டு வந்த ஒரு மனிதர், அவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இன்னைக்கு அவர் நம்மளை விட்டு பிரிந்திருக்கலாம், ஆனால் அவர் கொடுத்த சினிமா உலகம் என்றைக்குமே அழியாது. ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வந்து திரையுலகில் எப்படி அவர் ஒரு பெரிய இயக்குனராக மாறினாரு, அவரை ஏன் நம்ம இயக்குனர் இமயம்னு அழைக்கிறோம், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1941 தேனி அல்லி நகரம்ல பிறந்தவர் தான் பாரதி ராஜா. இவரோட உண்மையான பெயர் சின்னசாமி. சின்ன வயசுல இருந்தே கதைகள், நாடகங்கள், கலை மீது ஒரு பெரிய ஆர்வம் இவருக்கு இருந்தது. அந்த காலத்துல கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு சினிமா உலகம் அப்படின்றது ஒரு அதிசயமான உலகமா இருந்தது. ஆனா அந்த உலகத்துல வெறும் ரசிகனா மட்டும் இல்லாம அதுக்குள்ளேயே போய் ஒரு சாதனை படைக்கணும்னு கனவு கண்டவர் தான் பாரதி ராஜா. அந்த ஒரு கனவு தான் அவரை சென்னைக்கு வர வச்சது. அந்த பயணம் சாதாரண ஒரு பயணம் கிடையாது. அவர்கிட்ட பணம் இல்லை, அறிமுகங்கள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. ஆனால் விடாமுயற்சியை மட்டும் என்றைக்குமே அவர் விட்டதே கிடையாது. 1977 அந்த ஆண்டு தான் தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னே வந்துட்டு பார்க்கப்படுது. அந்த ஆண்டுல தான் பாரதி ராஜா இயக்குன 16 வயது நிலை படம் வெளியாகுது. அந்த காலத்தில் பெரும்பாலான படங்கள் ஸ்டூடியோக்குள்ளேயே செட்டிங்ஸ்லாம் போட்டு எடுத்துருவாங்க. ஆனால் பாரதி ராஜா கேமராவை கிராமங்களுக்கே கொண்டு போனார். கிராமத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மண்ணோட வாசனை, பசுமையான இயற்கை, அங்கே இருக்கிற மனிதர்கள், அவங்களோட உண்மையான வாழ்க்கை, இது எல்லாத்தையும் திரை உலகிற்கு காமிச்சாரு பாரதி ராஜா. பாரதி ராஜா எடுத்த பல படங்களில் கிராமங்கள் வெறும் ஒரு பேக்ரவுண்டாக மட்டும் கிடையாம கிராமங்களையே முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக கூட வச்சு எடுத்திருக்காரு. கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, கருத்தம்மா, இப்படி பல படங்களில் கிராமங்களில் இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் காமிச்சிருக்காரு. காதல், ஜாதி, பெண்களோட உரிமை, வறுமை, இதெல்லாம் எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு எளிமையான ஒரு விதத்தில் கிராமத்து மனிதர்களுக்கு இவர் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. பாரதி ராஜா வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது, திறமையை கண்டுபிடிக்கக்கூடியவர். பல புதிய முகங்களை தமிழ் சினிமாவுக்கு இவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. பல நடிகைகள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படி நிறைய பேரோட வாழ்க்கை இவரால் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாகவே மாறியிருக்கு. ஒரு திறமை இருந்தால் போதும், அதை கண்டிப்பாக உலகத்துக்கே காட்டணும் அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்குனர்களில் ஒருத்தர் தான் பாரதி ராஜா. அதனால தான் பல பேர் இவரை ஆசான் அப்படின்னே சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் இருக்கிற கூட்டணிகளில் மிக சிறந்த ஒரு கூட்டணி தான் பாரதி ராஜா மற்றும் இளையராஜாவோட கூட்டணி. ஒருத்தர் காட்சியில் கிராமங்களுக்கு உயிர் கொடுத்தாரு, இன்னொருத்தர் அந்த கிராமங்களுக்கு பாடல்கள் மூலயமா ஒரு ஆத்மாவையே கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். மண்ணின் மனம், மலை வாசனை, காதல் உணர்வு, இப்படி எல்லாத்தையும் பாடல்லையும் காட்சிகள் ரெண்டுத்துலையும் இணைச்சு இவங்க 2 பேரும் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இயக்குனர் இமயம் அப்படின்னு நம்ம எல்லாரும் அன்போடு அழைக்கக்கூடிய பாரதி ராஜா பல தேசிய, மாநில விருதுகளை வாங்கியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பத்மஸ்ரீ, அறிஞர் அண்ணா விருது, கௌரவ டாக்டர் பட்டம், அது மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்களுக்கு சிறந்த திரைப்பட விருது, சிறந்த இயக்குனர் விருது, இப்படி 10க்கும் மேற்பட்ட விருதுகளை பாரதி ராஜா வாங்கியிருக்காரு. இப்போ வரைக்கும் இவர் எடுத்த திரைப்படங்களை தான் முன்மாதிரியாக வச்சு இவர் ஒரு ரோல் மாடலாக பார்த்து பல புதிய இயக்குனர்கள் திரைக்கு வந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் பல வெற்றிகளை பார்த்த பாரதி ராஜா சமீப காலமாகவே உடல்நல குறைவால் மருத்துவமனையில் இருந்தார். அவரோட மகன் மனோஜ் பாரதி ராஜாவோட இறப்பு இவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளாகவே வீட்டில் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்த பாரதி ராஜா இன்னைக்கு காலையில் இயற்கையாக மரணம் அடைஞ்சிருக்காரு. உடல் ரீதியாக பலவீனமாக இருந்தாலும் சினிமா மேலே அவருக்கு இருந்த காதல் என்றைக்குமே குறைஞ்சதே கிடையாது. ஒரு இயக்குனர் மறையலாம், ஆனால் ஒரு சகாப்தம் மறையாது. தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும், கிராமத்தின் மண் வாசனை இருக்கிற வரைக்கும் பாரதி ராஜா என்ற பெயர் அழியாது.
கிராமத்து மனிதர்கள் உள்ளவரை அவர்களின் இதயத்தில் பாரதி ராஜா என்றென்றும் சிம்ஹாசனமிட்டு அமர்ந்திருப்பார். இறுதியாக, என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன்.